ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப் இன் பருவதமலை நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் நடந்த ஜேர்னியை பற்றி உங்கள் கூட ஒரு வீடியோ கிளிப் மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே பெட்ரோல் போட்டுக்கிட்டு அங்கேருந்து ரூட்டை திருவண்ணாமலை ரூட்டை பிடிச்சி இங்கேருந்து கிளம்புறோம். போகிற வழியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருந்தான். ரூட்டை கரெக்டாக தெரியுமாடான்னு கேட்டேன். தெரியும் தான்டா, போடா இந்த வழி தான், நான் ஆல்ரெடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவனையும் நம்பி வண்டியை எடுத்துக்கிட்டு போனால், ரூட்டை இந்த ரூட்டில் வரக்கூடாதுப்பா, யாருப்பா இந்த ரூட்டில் உங்களுக்கு வழி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொன்னார். சரி சரி என்ன ஆச்சுன்ட்டு திருப்பி இந்த ரூட்லையா போகணும்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த ரூட்டில் தான்டா போகணுன்ட்டு அவனும் சொல்லிட்டான். சரி ஓகே, இது வச்சு கரெக்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு திருப்பி வண்டியை எடுத்துக்கிட்டு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். திரும்பி போனால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் சொல்கிறேன். இந்த பருவதமலை பிளான் ட்ரிப் பண்ணும்போது எனக்கு முதல்ல தோணுது என்னென்னா, சரி புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கிறோம், எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப் மாதிரி போய் வரலாம், ஒன் டே பிளான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லிங் மார்னிங்கே கிளம்பிட்டோம். கிளம்பினீங்க பார்த்தீங்கன்னா, அவனா சொல்லிட்டான், நம்ம காலையில் எழுந்து ஒரு 5 மணிக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளம்பிடுடான்னு சொல்லிடுச்சு. எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணுவான்ட்டு பார்த்தா, அவன் ஃபோன் பண்ணவே இல்லை, அவன் தூங்கிட்டு இருக்கிறான்ல. திருப்பி நானே எழுந்து ஃபோன் பண்ணி அவனை எழுப்பி கூட்டிட்டு போனா, போகிற வழியில் இது போல் சம்பவம்லாம் பண்ணிட்டான். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு டேங்க்கில் ஒரு 600 பெட்ரோலை போட்டோமா, வண்டியை எடுத்து ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சும்மா ஒரு மெமரிஸை நம்ம லைஃப்பில் ஒரு ஆட் பண்ணுற போல் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை எடுத்தேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொந்தமாக ஒரு பைக் வாங்கிட்டு, அதில் நமக்கு பிடிச்சவங்க யாராச்சும் ஒருத்தவங்களை கூட்டிட்டு, அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம கூட்டுக்கிட்டு ஒரு லாங் ட்ரிப் போல் நம்ம போகிறப்ப அந்த ஃபீலே தனியாக இருக்கும். அதுவும் நம்ம ஒரு சொந்தமாக ஒரு பைக் வாங்கி இது ஓட்டுறதுக்கும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆல்ரெடி நான் ஊட்டிலாம் போய் வந்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில். ஆனாலும் அந்த ஃபீல் எனக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டு அவங்க வண்டியில் அவன் கூட்டிட்டு போகிறான் அப்படின்ற போல இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வண்டி வாங்கி அதை நம்மளோட ஃப்ரெண்டை ஒருத்தனை அவனை கூட கூட்டின்னு போகிற அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தியா, அது வார்த்தையால் சொல்லும்போது ஒன்றுமே தெரியாது. அது கூட இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனாலும் அவனும் ஒரு ஏக்கத்தோடவே கண்டிப்பாக நம்ம கூடயே இருந்திருப்பான்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்துக்கிட்டா, இப்போ அவனும் நம்ம கூட இருக்கிறான். இப்போ அவங்ககிட்டயும் ஒரு பைக் இருந்துச்சுன்னா, இப்போ ஆளுக்கு ஒரு பைக்கை சோலோவாக எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு அந்த ஃபீலை வரக்கூடாதுன்ட்டு நீயே ஓட்டுறா. இப்போ நான் எப்பயுமே ஒரு வண்டியில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் டோக்கன் போட்டால் கூட அங்கே என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, திருமலை திவன் அவரோட பேர்லேயே போடுங்க அப்படின்ற போல தான் சொல்லுவோம். ஏன்னா எந்த ஒரு நேரத்துலையும் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது. இது என் வண்டி அப்படின்னும்போது, இப்போ நம்ம ஒரு வண்டியில் போய் ஒரு டோக்கன் போகிறோம், இவன் பேர் சொல்லி போட்டுட்டான், அதுவே அவன் மனசை ஒரு காயப்படுத்துமோ அப்படின்ட்டு யோசிச்சுன்னு கூட நான் எப்பயுமே அவன் பேரே இருக்கட்டும். ஏன்னா அந்த ஒரு ஃபீலை அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை நம்ம அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வண்டி இல்லாமல் இருந்துட்டோம். திடீர்னு ஒரு வண்டி வந்துட்டு பிறகு இப்போ இப்படி இருக்கிறானே அப்படின்ற போல யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற போல, யார் என்ன சொன்னாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதனால நமக்குள்ள இருந்த அந்த ஏக்கத்தை அவனுக்குள்ளேயும் தெளிக்கக்கூடாது அப்படின்ற போல தான் எனக்கு தோணுச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் என் மைண்டில் என்னென்னமோ தோணாலும், சரி வாங்க நான் அந்த ஒன் டே ட்ரிப் பிளான்ற உங்கள் விஷயத்த சொல்லலான்னு போயிட்டு மைண்ட்லேருந்து வேறு எதோலாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் நாங்கள் பருவதமலை போகிற வழியில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு திருவண்ணாமலை கிட்ட நிறுத்தி ஒரு ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு 4 இட்லி, ஒரு பூரி சாப்பிட்டு வண்டி எடுத்தோம். வண்டியை எடுத்துகிட்டு செஞ்சி ரோட்டில் போயிட்டு செஞ்சி ரோட்டை பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ரோட் போனீங்கன்னா, அந்த போகிற வழியில் இருந்துச்சு. அந்த போகிற வழியில தான் பெரிய அட்வென்ச்சர்லாம் நாங்கள் பார்த்தோன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி இவங்ககிட்ட வழியை கேட்டால் திரும்பியும் வேற ஒரு ரூட்டை சொல்லுவானோன்ட்டு, திரும்பி சரி கூகுள் மேப்பாச்சும் நம்புவோமேன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பை போட்டேன். அவனும் நம்மளை பழி வாங்கி விட்டான். என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, தெரு, சந்து, வாய்க்கா, குளம்ன்ற போல அதுக்குள்ளெல்லாம் ரூட்டு வழியை காமிச்சு, அதுக்குள்ளேயே கொண்டு போயிட்டான். சரி கொண்டு போன பிறகு ஒரு கடைசியாக ஒரு ரோட்டில் போயிட்டு ஏறி நின்னோம். ஏறி நின்ன பிறகு நான் அப்பயும் கேட்டேன், கூகுள் மேப் தப்பா போய் சொல்லுது போலடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என் ஃப்ரெண்ட்கிட்டே கேட்குறேன். ஏய் இப்போ லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டான். அப்பயும் திரும்பி ரூட்டை மாற்றி சொல்லிவிட்டான் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. திருப்பி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு, அங்கேருந்து ஒருத்தவங்கள்ட்ட திரும்பி கேட்டுட்டு, இப்படியாப்பா வந்தீங்க? அப்படி போகணும்னு சொல்லிட்டு ரைட் சைடு திரும்பி வந்தோம். ஐய்யய்யோ! இவன எதுக்கு இவன வச்சுன்னு என்னடா பண்ணுறது? அப்படின்ற போல நின்ட்டான். நான் ஆல்ரெடி வந்துட்டு கேட்குறேன், நான் பருவதமலை வந்துருக்கிறேன், மலை ஏறிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னான். சரி அனுபவம் இருக்குதுன்னு நானே, நம்மள வச்சு இப்படி அனுபவிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது.
அதுக்கப்புறம் திருப்பி நான் ரைட் எடுத்துட்டு வந்து திருப்பி ஒரு கடைசியா அந்த கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி என்ன அப்படி போயிட்டு உடனே வந்துரலாம் அப்படின்ற போல தான் எனக்கு யோசனையே போறேன். ஆனா அங்க போன பிறகு தான் என்ன ஆச்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எல்லாரும் ஒரு தடவையாச்சு கண்டிப்பா அந்த பருவதமலைன்ற ஒரு கோயில போயிட்டு ஏறி இறங்கிட்டு வரணும்னு கூட சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மனசார ஒரு விஷயத்த நெனச்சு அடைய வேண்டிய நேரத்துல எவ்வளோ தடங்கள் வந்தாலும், அது ஏறி பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் வந்து கண்டிப்பா அந்த மலைய ஏறும்போது உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதுல வந்து 1233 படியோ, 39 படியோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்க. ஆனா, அது ஏறும்போது அந்த படி ஏறிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு மலை ஒண்ணு இருக்குது. அந்த மலையே ஏறுன பிறகு, அதுக்கப்புறம் செங்குத்தா ஒரு இடம் ஒண்ணு இருக்கும் பாருங்க. அது என்ன ட்ரெக்கிங் நீங்க எங்கெங்கேயோ போறீங்களோ, நீங்க இங்க ஒரு தடவ திருவண்ணாமலை போயிட்டு, பருவதமலை கிட்ட நீங்க போய் அந்த கோயில்ல இருக்கிற சிவலிங்கத்த பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த உள்ள இருக்கிற சிவலிங்கம் கூட சின்ன ஒரு சிலை தான். அது பெருசா கூட தெரியாது. ஆனா, அந்த போகக்கூடிய அந்த பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வேற லெவல்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம போற வழியில எவ்வளோ பேர பார்ப்போம். எவ்வளோ பேர் வருவாங்க. கீழ அன்னதானம்லாம் போடுவாங்க. அப்படியே எல்லாமே ஒரு ஏதோ ஒரு ஞாபகமா நினைவு போல நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற மாரி நம்ம போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒண்ணு சொன்னான். அதுதான் பெரிய ட்விஸ்ட்டா இருந்துச்சு. இது எதுக்குடா நான் பருவதமலைன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். பருவம்ல இருக்கிற வயசுல இருக்கிறவங்க மட்டும் தான் இது ஏறவே முடியும். அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்லியிருந்தான் தான். திரும்பி நான் வர வழியில பார்க்குறேன். வயசான ஆயாலாம் வாப்பா நல்லா நங்கு நங்குன்னு நடந்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட சொல்லி போறாங்க. டேய்! நீ என்னமோ 60 வயசுல இருக்கிறவன் தான் கேட்குற. அங்க பாரு 50 வயசு 50 60 வயசு இருக்குன்னு அந்த ஆயாக்கு. அவங்களே ஏறி வராங்கடா! அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி வா! அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூட்டிட்டு நான் போனேன். போற வழியில என்னென்ன ஆச்சுன்னா, ஏகப்பட்ட இது இருந்துச்சு. எவன் டயர்ட் ஆயிட்டு ஏன்னா ஏறும்போது அவ்வளோ கஷ்டம் கண்டிப்பா இருந்துச்சு. நான் இறங்கும்போதும் ஒண்ணும் தெரியாதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ரோட்டு தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ரொம்ப நேரமா இதோ இருக்கிற ஒரு 2 மணி நேரத்துக்கு போற ஒரு டைம சுத்தி ரொம்ப நேரம் இங்கேயே டிலே ஆக்கிட்டான். சரி அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு போனோம். போற வழியில இந்த ஒரு பிரச்சனைலாம் நடந்துச்சு. ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பல்ஸ் ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நெறைய பேரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ண பிறகுலாம் அதில ஒரு 2, 3 பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன மைலேஜ் தருது? அதில ஹீட்டிங் இஷ்யூ இருக்குதா? இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் பண்ண அந்த 2 நண்பர்களுக்கும் நான் இந்த பதிவ போடுறேன்னு கூட சொல்லலாம். அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிப்பா அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. எக்ஸ்பல்ஸ்ல வந்து அது பிரச்சனையா இருக்குதுன்னு நெனைக்கிறேன். அது என்ன இது பண்ணி அந்த ஹீட்டிங் இஷ்யூ ரிமூவ் பண்ண முடியுமோ, இல்ல அத எடுக்க முடியுமோன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இந்த டிராவல் பண்ணும்போது அந்த ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா அந்த காத்து வந்து சில இடத்துல நல்லா வேகமா அடிக்கும்போது, அப்பதான் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லாம இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா வண்டியோட இந்த ஸ்லோப் இந்த ஒரு 50 ரேட்டு இந்த 50 ஸ்பீடுல நம்ம போகும்போது, அந்த கியர் ரேஷியோ வந்து என்னமோ அடைக்கிற போலயே ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா ஒரு 60, 70, 80 அடிச்சீங்கன்னா, சும்மா இழுத்துன்னு ஜம்முன்னு போயிட்டே இருக்குது வண்டி. அதேபோல இதில வந்து மைலேஜ்ன்னு வந்து நீங்க யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு. மைலேஜ் என்ன தருதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த மைலேஜ வந்து எதுவுமே செக் பண்ணி பார்க்கல. இதில என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பைக் எடுத்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஆ ஒரு 500 கிலோமீட்டர்ல நீங்க ஓட்டி முடிச்சிட்ட பிறகு வந்து சர்வீஸ் விடணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு வண்டி எடுத்து வடலூர் போயிட்டு வந்துட்டு, ஒரு 350 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓட்டிட்டேன். ஓட்டுன பிறகு சரி இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் எப்புட்றா ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுன்னு வந்து யோசிச்சுன்னு இருந்தா, டக்குனு இவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், "ஒரு பருவதமலை ஒன் டே ட்ரிப் மாரி கிளம்பி போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கிளம்புன பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 140 கிலோமீட்டர் காமிச்சுச்சு. 140 கிலோமீட்டர் காமிச்சுச்சுன்னா, அப்ப 280 கிலோமீட்டருக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதிகமா போயிடும். கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமா போயிடுமேன்ட்டு யோசிச்சேன். சரி இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கிளம்புன பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு இண்டிகேட்டர கரெக்ட்டா 500 கிலோமீட்டர் ஆன பிறகு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த இண்டிகேட் பண்ணிட்டே இருந்துச்சு. சரி நம்ம போய் வண்டிய எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்கு போன பிறகு நம்ம சர்வீஸ் பண்ணியே ஆகணும். அப்படின்ற போல நான் அப்படி கிளம்பிட்டேன். கிளம்புன பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் சரி, அதேபோல இதில வந்து அந்த நைட் நேரத்தில வந்து அந்த விசிபிலிட்டிலாம் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அதேமாரி சுத்தமா அடி ஆஃப் ரோட்லாம் போற வழியில நாங்க அப்படியே நேரா போய் விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துலருந்து செஞ்சியிலருந்து திருவண்ணாமலை அப்படி போற அந்த ரூட்ல போயிருந்தோம். ஆனா இந்த விழுப்புரம் ரோடு போடுறானுங்க இன்னும் போட்டு முடிக்கல. ரோடு ஃபுல்லாவே ஆஃப் ரோடு தான். அதுலலாம் வண்டி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம்.
பள்ளம் மோடுலாம் அடிச்சுட்டு போயின்னே இருந்துச்சு. மத்த வண்டியா இருந்தும் அங்கங்க நின்னு வந்துச்சு. அந்த வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? சில வண்டிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளத்தில விடும்போது தட தட தடன்னு ஆடுது. நாங்க நெறைய வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப அந்த ஃபீல் பண்ணோம் கண்டிப்பா. ஆனா, அந்த எக்ஸ்பல்ஸ்ல நீங்க அந்த பள்ளத்தில விடும்போதும் சரி, இந்த சின்ன சின்ன கல்லு, மண்ணு எதையுமே பார்க்கல. அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வண்டி சல்லுன்னு போய்க்கிட்டே இருந்துச்சு. அதான் ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டு விஷயம் மட்டும் இருந்துன்னே இருக்குது அந்த வண்டியில. மத்தபடில இந்த வண்டியில பெருசா எதுவுமே குறை சொல்லவே முடியாது. பெர்ஃபார்மன்ஸு ஓகே. மிட் ரேஞ்சா இருக்கட்டும் சரி, டாப் ரேஞ்செலாம் நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஃபர்ஸ்ட் ரேஸ் போயிட்டு வந்துட்ட பிறகு நம்ம ஆனா எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் இதில போற வழியில ஏகப்பட்ட ஆஃப் ரோடிங் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு என்ட்ட அந்த வண்டிக்கு எடுக்கும்போது முன்னாடி கேட்டாங்க, "இதெல்லாம் என்னடா வண்டி இது? மேல் டயர் அங்க இருக்குது, கீழ் டயர் இங்க இருக்குது, சைலன்சர் அங்க இருக்குது" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஊரு நான் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்ககிட்ட சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரு ரோட்டுக்கு இந்த வண்டிய தவிர்த்து வேற எந்த வண்டியும் வேலைக்கு ஆவாது. ஏன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ரோடுமே ஆஃப் ரோடு தான். அதில எது மாரி வண்டி வாங்குனா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அது போல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காரும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்த அப்பப்போ ஃபீல் பண்ணின்னு வந்தான்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட் கம்ஃபர்ட் வந்து இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஆஃப் ரோடு தான். ஃபுல்லாவே அடிச்சு தள்ளிட்டு மண்ணு, தூசு, புழுதி, பறக்க உடனே அப்படியே தான் அந்த வண்டியே போச்சு. அதனால சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா, நின்னு போச்சு. நான் அப்படிலாம் இல்ல. கண்ணு மூடாத தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம்ன்னு சொல்லிட்டு, சர்ருன்னு போயிட்டே இருந்துச்சு. இந்த இது சீட்டிங் பத்தி சொல்லியிருந்தேன் பாரு வந்துட்டேன். இந்த சீட்டிங் வந்து என் ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருந்தான். உட்காந்து இருக்கும்போது அவனுக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து சரியான முறையில இல்லன்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா உட்காந்து திரும்புறான், நழுவுறான், நெளியறான். என்னடான்னு கேட்டா, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டான். எனக்கும் டிரைவருக்கு நம்ம ஓட்டுன்னு போம்போது, நமக்கும் அது இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் வந்து அந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து எல்லாரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மட்டும் அது அந்த பிரச்சனை இருக்குதா? இல்லன்னா எக்ஸ்பல்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குதான்னு தெரியல. எக்ஸ்பல்ஸ் வச்சிருக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வண்டியில என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நண்பர் வந்து மைலேஜ் இது என்ன தருதுன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துட்ட பிறகு, எங்கேயாச்சும் இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு மைலேஜ் செக் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, ஒரு பிளான் பண்ணி அது ஒரு வீடியோவா பண்ணி கண்டிப்பா நம்ம நண்பருக்காகவே போடுவோம். அதுக்கப்புறம் இந்த இந்த திருவண்ணாமலை, இந்த ட்ரிப்பு பருவதமலை போனது, வந்தது எல்லாமே அடுத்தடுத்து ஒரு வீடியோ பார்ட் 2 வீடியோல வரும். ஏன்னா இது வந்து இங்கேருந்து போய் டிராவல் பண்ணி, இதுவே ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் தெரியாம இங்கேருந்து போயிட்டு, திருப்பி வளைஞ்சு வந்து பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சரி இத நம்ம இங்கேருந்து போனதே ஒரு அனுபவமா, ஒரு வீடியோவா நம்ம ஷேர் பண்ணிட்டு, அத விட பெரிய அனுபவம் தான் நம்ம பருவதமலை ஏறுனது. அத விட பெருசா உங்களுக்கு இத விட நீங்க பெருசா ஒண்ணு பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த வானத்தில எனக்கு வண்டியில போயின்னே இருக்கும்போது, இந்த வானம் எனக்கு அப்பப்ப ஒரு விஷயத்த ஞாபகம் வந்துன்னே இருந்துச்சு. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மதிராசப்பட்டினத்தில இருந்து ஒரு பாட்டு ஒண்ணு நீங்க கேட்டிருப்பீங்க. மேகமேன்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் ஒண்ணு வரும். அந்த சாங்ஸ் வந்து இந்த மேகத்த பார்த்துக்கிட்டே நான் போகுறப்போலாம், என் மைண்டுக்குள்ள அந்த சாங்ஸ் தான் ஓடிட்டே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த போயிட்டு, திரும்பி அந்த நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த கோவில்ல இருந்தது, அப்புறம் போற வழியில கேட்ட அந்த சாங்ஸு, அதெல்லாம் மறக்க முடியாத இந்த ஒரு வாழ்க்கையில இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஜேர்னில இது ஒரு மெமரீஸ் போல என்னோட லைஃப்ல கூட சொல்லலாம். உங்க லைஃப்லயும் இது போல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். அது போல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். உங்களோட விஷயம் எல்லாருக்குள்ளயும் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்க செய்யும். அது எனக்குள்ள இது போல இருந்த விஷயம் உங்களுக்கு வேற போலயும் இருக்கலாம். உங்களுக்குள்ளயும் இருந்துச்சுன்னா, நீங்களும் இது போல ஏதாச்சும் கீழ கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்ட்டு. அதோட இங்க பாருங்க அந்த மேகத்த அதுக்கப்புறம் இந்த பருவதமலை மேல இருந்து அந்த மேகத்த பார்க்குற அந்த ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா? அது வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க அந்த பருவதமலை அந்த டாப் வியூக்கு போன பிறகுது, அங்க இருந்த அந்த மேகத்தலாம் நீங்க பார்க்கும்போது, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அந்த விஷுவலா இருக்கட்டும், நீங்க பருவதமலையில மேல போயிட்டு பார்க்கக்கூடிய விஷுவலா இருக்கட்டும், டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மேகம் வந்து உங்களுக்கு அவ்வளோ இது எங்க இருக்குது? எங்க போகுது? எங்க வருது? அப்படின்ற போல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அதுபோல இருக்குது அந்த மேகத்த நீங்க மேல இருந்து அந்த பருவதமலை மேல இருந்து பார்க்கும்போது, அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மேகத்த நீங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த மேகத்தோட வேக வேகமா போறதா இருக்கட்டும் சரி, அது நம்மளோட கையினாடியே வந்து ஃபீல் பண்ற போல இருக்குதா சரி, நம்ம அப்படியே இந்த மேகத்த பார்த்துக்கிட்டே நானு அப்படியே ட்ராவல் பண்ணேன். என்னடா இது? அப்படி எங்கெங்கடா இருக்குது அப்படின்ற போல இருக்குது.
அந்த நீங்கள் டாப் வியூக்கு போன பிறகு தான் உங்களோட பெரிய ஒரு நிம்மதின்ற ஒரு விஷயத்த அங்கே கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற போல இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப போயிட்டு ரூட்டு தெரியாமல் வளைஞ்சி பெரிய ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பருவதமலை அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல இருந்து போன ஒரு அனுபவத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த பார்ட் 2 வீடியோ வந்து கண்டிப்பா வரும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா எடிட் பண்ணி போட்டுருவேன் நெனைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு அந்த எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதில நெறைய விஷயம் நான் காமிச்சிருக்கிறேன். நெறைய விஷயத்த சொல்லியிருப்பேன். உங்களுக்கும் அந்த பருவதமலை அந்த டாப் வியூக்கு போன பிறகு உங்களுக்குள்ள ஒரு மைண்டுக்குள்ள ஒரு சாங்ஸ் வரும். உங்களுக்கு எந்த சாங்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல இந்த பருவதமலை அந்த கோயிலுக்கு நம்ம போன பிறகு அந்த சிவலிங்கத்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ, வீடியோ எடுக்கிறதுக்கோ எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது. அதையும் மீறி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்தேன்னு கூட சொல்லலாம். நீங்க அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோல அது கண்டிப்பா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நீங்க பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டி வச்சுக்கிங்க. நான் போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இதோட இந்த வீடியோவ எண்ட் பண்ணிக்கிறேன். இதே போல நாளைக்கு ஒரு வீடியோல மறக்காம உங்களுக்காக ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் காத்திருக்கு. இந்த மேகம் போல, இந்த வானம் போல, இதோ ஒரு அழக போல, அந்த ஒரு சிவலிங்கங்களோட அழகும் நீங்க பார்த்து ரசிக்கணும்னா, அடுத்த வீடியோ கண்டிப்பா மறக்காம பாருங்க.